ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்திபனுடைய டீன்ஸ் படம் நாளைக்கு வெளியே வரப்போது. ஒரு இன்டர்வியூல அவர் பேசின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் தற்போது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்திபன் மற்றும் சீதா இவங்க ரெண்டு பேருமே புதிய பாதை அப்படின்ற ஒரு படத்துல காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விவாகரத்திலேயே முடிஞ்சிச்சு. முதல் முறையா தன்னுடைய விவாகரத்து குறித்து அந்த டீன்ஸ் படத்துக்கான இன்டர்வியூல பேசியிருக்காரு பார்த்திபன். எதுக்காக பேசினாரு, என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல வந்துட்டு சீதாவை பார்த்தப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவ வந்துட்டு இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு படம் நடிக்கிறது பிடிக்காதனால நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு படத்துல நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால நான் வந்துட்டு படத்துல நடிக்க வேண்டாம், குழந்தை குடும்பம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க ஏத்துக்கல, விவாகரத்து கேட்டாங்க. நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணேன், பட் அவங்களால முடியவே இல்லை. ஒரு காலகட்டத்துல விவாகரத்து கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. பட் இப்ப நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன், அவங்க கேட்ட உடனே வந்துட்டு விவாகரத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே இன்டர்வியூல இப்போ வரைக்கும் நான் எவ்வளவுதான் படங்கள் எடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் அச்சீவ் பண்ணியிருந்தாலும், இன்னமும் வாடகை வீட்டுல தான் வசிச்சு வந்துட்டு இருக்கேன். அந்த வாடகை வீட்டு சார் வந்துட்டு அனுபவிச்சார்னா அந்த வீடை வித்து கூட படம் எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த இன்டர்வியூவே வந்துட்டு டீன்ஸ் படத்துக்கான இன்டர்வியூ, அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இன்டர்வியூ. ஆனா இந்த படத்துல ரொம்பவே எமோஷனல் ஆகி தன்னுடைய விவாகரத்து குறித்தும் அவர் சொந்த வீட்டுல இல்ல அப்படின்றது குறித்தும் பேசியிருக்காரு. இத வேணும்னே தான் வந்துட்டு படத்துக்கான ப்ரொமோஷனலா பேசினாரா, அப்படி இல்லைன்னா அந்த இன்டர்வியூல அவருக்கே தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரான்னு தெரியல. பட் இது நாள் வரைக்கும் தன்னுடைய விவாகரத்து குறித்து மனைவி சீதா பேசி வந்த நிலையில முதல் முறையா தன்னுடைய விவாகரத்து குறித்து பார்த்திபன் பேசின விஷயம் தற்போது சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா போய் வந்துகிட்டு இருக்கு. சோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.